4 யுகங்கள் இருந்திருக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ நம்ம கலியுகத்துல இருக்கிறோம். சரி, அந்த முதல் யுகமான கிருத யுகத்துல மக்கள் அனைவருமே அறநெறியுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். வேதங்கள் தலை தூங்கி இருந்திருக்கின்றன. உலகத்துல வசித்த மக்கள் அனைவருமே தர்ம நெறியை பின்பற்றுவராக இருந்திருக்காங்க. தெருவுல ஒரு 100 பவுன் கடந்துச்சுன்னா அதை கடந்து போகக்கூடியவங்க அவங்களுடைய பொருள் இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. புதையல் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. தெய்வ பக்தியுடன் இருந்தாங்க, அறநெறியுடன் இருந்தாங்க. தெய்வங்கள்லாம் நேரையே மனிதர்களுடன் பேசிக்கொண்டிருந்தன. ஏன்னா 100% அறநெறியோடு இருந்திருக்காங்க இல்லையா அந்த யுகத்துல. அப்போ அசுரர்களும் நல்லவங்களா இருந்திருக்காங்க. குணம் மாறுபாடு இல்லாம அவங்களும் நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்போ அசுரர்களும் தேவர்களும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியில இணைகிறாங்க. என்ன கூட்டு முயற்சி? சாவா மருந்தாகிய தேவாமிர்தத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதற்கு திருப்பார்கடலை கடைய வேண்டும். திருப்பார்கடலை கடைகிறதுக்கு என்ன செய்யணும்? மந்திரமலை என்ற மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் கடைகிறாங்க. அதுல பலவிதமான பொருள்கள் தோன்றின. அதுலதான் ஆழகால விஷம் தோன்றியது. அத ஆழகால விஷம் எல்லாரையும் துரட்டுது. அப்போ அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி தேவாமிர்தம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, விஷத்தினுள்ள பொசுங்காம இருக்கணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் விழுந்தாங்க. சிவபெருமான் அந்த விஷத்தை அவரே சாப்பிட்டு அதை உமாதேவியார் கழுத்தை பிடிச்சு கண்டத்திலேயே நிக்க வச்சு நீலகண்டன் ஆனார். அதன் பின்னர் நிறைய லட்சுமி தேவி அதிலிருந்து தான் தோன்றினாள். மகாலட்சுமி. அகல்யா தேவி அதிலிருந்து தான் தோன்றினாள். காமதேனு அதிலிருந்து தான் தோன்றியது. இறுதியாக தேவாமிர்தமும் தோன்றியது. தேவாமிர்தம் தோன்றின உடனேதான் அசுரர்களுக்கு குணம் மாறுபடுகிறது. இந்த முழு தேவாமிர்தத்தையும் நம்ம சந்ததிகரே உண்டு நாமே நிலைத்து நின்றால் என்ன பாருங்க. அதுலதான் குணம் மாறுபடுறாங்க. அது வரைக்கும் ஒத்துமையா இருந்தாங்க. கிடைச்சதை இருவரும் சேர்ந்து எல்லாருமே சாப்பிட்டிருக்கலாம். ஆனா அப்போ அசுர புத்தி தலை தோங்கி அசுரர்கள் அந்த தேவாமிர்த கலயம் கும்பம், அந்த கும்பத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். அவர்களிடமிருந்து அதை கைப்பற்றினால்தான் தேவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று விஷ்ணு நினைத்து காக்கும் கடவுள் ஆயிற்றே போர் செய்ய சொல்கிறார். அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்கிறது. அந்த போர் வானுலக நாட்கணக்கின்படி 12 பகலும் 12 இரவும் நடக்கிறது. அப்போ வானுலக கணக்கின்படி 12 நாட்கள் அந்த போர் நடக்கிறது. ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ஒரு ஆண்டு அவர்களுக்கு ஒரு நாள். அப்ப அங்க 12 நாள் அந்த போர் நடந்திருக்குன்னா நம்ம கணக்கு படி 12 ஆண்டு நடந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் அந்த தேவாமிர்தம் உள்ள கலசத்தில் இருந்து கும்பத்தில் இருந்து 4 துளிகள் பூலோகத்தில் விழுந்தன. சாகா மருந்தாகிய தேவாமிர்தத்திலிருந்து 4 துளிகள். அது உத்தரப்பிரதேசத்துள்ள பிரயாக் நகர்ல கங்கா யமுனா சரஸ்வதி சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு துளி. அதே மாதிரி ஹரித்வார்ல ஒரு துளி, உஜ்ஜயினியில ஒரு துளி, நாசிக்ல ஒரு துளி விழுந்ததுங்க. அப்ப இந்த துளிகள் விழுந்த அந்த இடங்கள் பாவம் தீர்க்கக்கூடிய புண்ணிய இடமாக மாறிவிடுகின்றன அல்லவா?
அதுல போய் நம்ம நீராடினால் நம்மளுடைய அக அழுக்கும் புற அழுக்கும் நீங்கி நாம் இறைவன் இன்பத்தில் இருக்கலாம். அந்த தேவாமிர்தத்தை கொடுத்தா சாகாம இருக்கலாம்னா என்னது அப்படின்னா, சாகாம இருக்குதுன்னா ஆயிரக்கணக்கான வருஷம் இந்த உடம்புலயே வாழ்றது கிடையாது. சாகாம இருக்குதுன்னா மீண்டும் பிறக்காம அதனால இறக்காம இருக்கிறது, இறைவனோட சேர்ந்து இன்பமாக இருத்தல் தான் அது. அப்ப அந்த இடத்துல இந்த இடங்கள்ல தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனித நீராடும் வழக்கம் இருந்து வருகிறது. அதைத்தான் கும்பமேளா என்று சொல்கிறோம். கும்பத்தில் இருந்து தேவாமிர்தத்தினுடைய 4 துளிகள் பூமியில் விழுந்த இடங்கள் புண்ணிய தீர்த்தங்களாக்கப்படுகின்றன. அந்த இடத்துல போய் புனித நீராடினால் நம்மளுடைய அழுக்கும் அக இருளும் புற இருளும் நீங்கி நம்ம இறைவனுடைய இன்பத்தில நிரந்தரமாக இருக்கலாம்ங்கிறது தான் ஐதீகம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. இப்படி 12வது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதான் மகா கும்பமேளான்னு சொல்லி பேரு. அதுதான் இப்ப நடக்குது. அந்த மகா கும்பமேளா தான் இப்ப உத்தரப்பிரதேச நகரத்துல பிரக்யாராஜ் நகரத்துல ஜனவரி 13ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இத பத்தி நம்ம தமிழ் நல்லுலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த பதிவை போடுறேன். அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம அங்க இடங்கள்ல போய் புனித நீராடினால் நம்மளுடைய சஞ்சித கர்மம் முழுவதும் தீர்க்கப்பட்டு இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய பிராரத்த கர்மம் நீக்கப்பட்டு நம்மளுடைய மனம் தூய்மை அடைவதனால் எதிர்கால வினையாகிய ஆகாமிய வினையும் நடக்காமல் இறைவன் பார்த்து கொண்டு இறைவனுடைய திருவடி நிலையிலேயே நம்மளை நீங்காமல் வைத்திருப்பார் என்பது நம்பிக்கை. அதுதான் இந்த மகா கும்பவேளா என்ற நிகழ்வினுடைய ஒரு தாற்பயம். அதை நம்மளுடைய ஆன்மீகம் அறிய ஆசைப்படக்கூடிய அன்பர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த பதிவை தந்திருக்கிறேன். அனைவரும் இதை கேட்டு மகிழ்ந்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த நிகழ்வுகளை ஒட்டி அனைவரும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி, ஆகுநல் ஊழ் நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் பெற்று நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.